நரசிம்மவர்ம பல்லவ மன்னன் வந்து வாதாபி மன்னன் புலிகேசி இருக்காருல்ல, அவர்கிட்ட நிறைய முறை போருக்கு போய் தோத்து போய் வந்துட்டாரு. ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நம்ம பரஞ்சோதியார் இருக்காருல்ல, அதாவது நம்ம சிறுத்தொண்ட நாயனார், அவருடைய தலைமையில, அவர் சேனாதிபதி தானே, அவருடைய தலைமையில படை பொறுப்பேற்று அந்த வாதாபி மன்னன் கிட்ட போரிட போய் அங்க போய் ஜெயிச்சிட்டு வந்துட்டாரு. இத பார்த்த உடனே நம்ம நரசிம்மவர்ம அவங்களுடைய அரசர் இருக்காருல்ல, அந்த பல்லவ மன்னன், அவருக்கு வந்து பெரிய சந்தோஷமாயிருச்சான். ஆனா பெரிய ஆச்சரியமாவும் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளே பெரிய வீரர், நம்ம ஒவ்வொரு டைம் போரிட போய் போய் தோத்து போய் வந்திருக்கோமே, ஆனா இந்த சேனாதிபதி மட்டும் எப்படி போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு அவருக்கு ஒரே யோசனையா இருந்திருக்காரு. அமைச்சர்கிட்ட இதை கேட்டிருக்காரு. உடனே அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஐயா உங்ககிட்ட முயற்சி மட்டும்தான் இருந்திருக்கு, ஆனா அந்த பரஞ்சோதியார்கிட்ட முயற்சியோடு கூடிய சிவனருள் இருக்கு. அதனாலதான் வந்து அவரு எங்க போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல வந்து ஜெயிச்சுட்டு வந்திருந்தாருயா அப்படின்னு சொல்லியிருக்காரு.